மடக்கிடுச்சு, மாட்டுன பின்னே மடங்கிடுச்சு. இரண்டு மனங்களில் ஸ்பரிசம் வேண்டும் என விரல்களும் விரும்புதே. இளைய பருவம் திரும்பாது என்று இன்று வளைய வளைய வருதே. கட்டுக்குள் சிக்குமா காட்டுக்குயில், சட்ட திட்டம் நிற்கட்டும் வீட்டுக்குள்ளே மட்டும் பூட்டிச்சிருக்கா. கதையை கொண்டு வந்தார் அப்படியே ஃபுல் கதை. கிள்ளலும் நடக்கட்டுமே, கொஞ்சலும் மிஞ்சலும் தொடரட்டுமே. இங்க வந்து தனியா வந்து 2 பேர் இது பண்றாங்களே அந்த இடத்துல துள்ளலும் கிள்ளலும் நடக்கட்டுமே, கொஞ்சலும் மிஞ்சலும் தொடரட்டுமே. கூட்டமும் காட்டிலே குதிக்கட்டுமே, ஆட்டமும் பாட்டமும் களைகட்டுமே. கூட்டை விட்டு இரு பறவை தனிமையில் குலவுதே கொஞ்சுதே. இருப்பாங்கல்ல, இவ தேடிட்டு இருப்பாங்க. கூட்டை விட்டு இரு பறவை தனிமையில் குலவுதே கொஞ்சுதே. இதய கூட்டிலே இணைந்து இது இரண்டும் இன்பமா இணையுதே. அப்புறம் தாகமும் மோகமும் தாழவில்லை, சுற்றமும் சூழலும் ஒத்து போகவில்லை. பிடிச்சிருக்கா? சுற்றமும் சூழலும் ஒத்து போகவில்லை. இதெல்லாம் காட்டு போக 2 பேர் தனியா இப்போ வந்து ஒரு 2 நிமிஷத்துல இருக்குது. டைரக்டர் பாரதி ராஜாவோட மகனான மனோஜ் பாரதி ராஜா நேற்று இறந்து போனதை தொடர்ந்து பல அரசியல் தலைவர்கள், சினிமா பிரபலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நேரில் போயிட்டு அவங்களோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிட்டு வராங்க. மனோஜ் பாரதி ராஜா சில நாட்களுக்கு முன்னாடி ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றனால அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துட்டு வந்தாரு. ஸோ இந்த நிலையில திடீர்னு நேற்று ஈவினிங் அவர் வீட்லேயே அவர் இறந்து போயிருந்தாரு. இந்த விஷயம் ஒட்டுமொத்த திரையுலகத்துக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்த நிலையில மனோஜ் பாரதி ராஜாவோட உடலுக்கு அஞ்சலி செலுத்த போயிருந்த டைரக்டர் பேரரசு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. தந்தை மகனுக்கு கொல்லி வைக்கிறது போன்ற துயரம் யாருக்கும் நடக்கக்கூடாது. அவருக்கு இதயத்துல பிரச்சனை இருந்தது. நாளைக்கு தான் செக்கப் வர சொல்லியிருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஆனா அதுக்குள்ள இப்படி ஆகிருச்சு. மேலும் பாரதி ராஜா சாருக்கும் கொஞ்ச நாட்களாகவே உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்தாங்க. ஸோ அவரோட குடும்பத்துக்கு என்னோட ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. மேலும் மனோஜ் பாரதி ராஜாவோட உடல் தற்போது அவரோட வீடான சேத்துப்பட்டு இல்லத்துல வைக்கப்பட்டிருக்கு. மகனோட உடலை பார்க்கறதுக்காக தகவல் அறிஞ்ச உடனே பாரதி ராஜா அவரோட வீட்டுக்கு வந்திருக்காரு. அங்க இருந்து அவரோட உடலை நீலாங்கரை இல்லத்துக்கு எடுத்துட்டு போற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. மேலும் மனோஜ் பாரதி ராஜாவோட உடல் இன்னைக்கு மாலை 3 மணிக்கு நீலாங்கரை இல்லத்துல அஞ்சலிக்காக வைக்கப்பட்டதுக்கு அப்புறமா அவரோட உடலை பெசன் நகர் மின் மயானத்துக்கு கொண்டு போவாங்க அப்படின்ற மாதிரி தகவல்கள்லாம் கிடைச்சிருக்கு. இந்த நிலையில இறந்து போறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி இசைஞானி இளையராஜா அவர்கள் அண்ட் டைரக்டர் பாரதி ராஜா அண்ட் மனோஜ் பாரதி ராஜா இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு பாட்டுக்கு கம்போஸ் பண்ணப்பட்ட வீடியோ ஒன்று இப்போ சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அதாவது மனோஜ் பாரதி ராஜா டைரக்ஷன் பண்ண மார்கழி திங்கள் படம் ரீசெண்டாக தான் ரிலீஸ் ஆயிருந்தது. அந்த படத்தோட சாங் கம்போசிங் அப்போ எடுக்கப்பட்ட வீடியோ தான் இது. மனோஜ் பாரதி ராஜா இறந்ததுக்கு அப்புறமா இந்த வீடியோவை பலருமே ஷேர் பண்ணி மனோஜ் பாரதி ராஜாவுக்கும் பாரதி ராஜா குடும்பத்துக்கும் அவங்களோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிட்டு வராங்க.